பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் ஒரு வாரத்தை முடித்து இந்த புதிய வாரத்துல இன்னைக்கு மறுபடியும் ஜெபத்துல நாம் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தபடிக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இரவுல கூட உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஜெபித்தவங்க எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிகாஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன the coming of the Lord is at hand. நீங்க பூமியில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காட்டி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதனால நாம தான் ஜாக்கிரதைப்படணும். ஆமென். கர்த்தர் இவைகளை பூமியில நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது நாம என்ன பண்ணணும்? நாம கர்த்தர்கிட்ட இன்னும் நெருங்கி வர பழகி கொள்ளணும். நம்ம உலகத்தின் காரியங்களை, தேவையில்லாத காரியங்களில நம்ம சார்ந்து இருப்போமானால் அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய பக்கத்துல வந்து அவருடைய சமூகத்துல அண்டி கொண்டு வாழ பழகி கொள்ளணும். என்னைக்கு வேணாலும் அவருடைய வருகை இருக்கும். வரும்போது ஹல்லேலூயா, அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல நான் அவர்களை கொண்டு போவேன், நான் இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்வேன் சொன்னார்ல. அவர் வந்து நம்மை கொண்டு போக அவர் கூப்பிடும் போது ஆயத்தமா இருக்க நம்ம கர்த்தருக்கு உதவி செய்வாராக. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்களில இப்படி ஒரு ஜெபத்தை ஏற்படுத்தி அங்கே இருந்து நாம ஜெபிக்கிற கிருபை ஏற்படுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். May God be glorified and God be blessed. Amen. இந்த நேரத்துல கூட I want you to turn to Genesis chapter 32, 32ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளுவீங்கன்னா அங்க ஒரு சம்பவம், அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். So let God speak. உங்களோட என்னோட அவர் பேசட்டும். Amen. Hallelujah. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹல்லேலூயா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாக்கோபு இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா யாக்கோபுடைய காரியத்தை நாம அதை பார்க்கலாம். 24ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியமளவு அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடன் போராடுகையில் யாக்கோபின் தொடை சுலுக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். Amen. Here is a prayer. யாக்கோபுடைய ஒரு ஜெபம், யாக்கோபுடைய ஒரு ஹல்லேலூயா, what he did, என்ன செய்தாரு, then how he prevailed. அந்த யுத்தத்துல எப்படி prevail பண்ணாரு. ஹல்லேலூயா. prevail பண்ணது மாத்திரம், he had one thing, அவருடைய மனசுல இருந்தது, இருதயத்துல இருந்தது ஒன்று, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். Amen. He was so much. இதுக்கு இந்த போராட்டம், இதுக்கு காரணம் என்னன்னா, யாக்கோபு 20 வருஷத்துக்கு அப்புறம் he leaves அவங்க மாமனார் ஆகிய லாபானுடைய வீட்டை விட்டு தன் குடும்பத்தோட புறப்பட்டு வராரு. புறப்பட்டு போகிற வேலையில so he is going to meet அவனுடைய சகோதரனை ஏசாவை சந்திக்க போகிறாரு. அவங்க சொந்தங்கள் எல்லாம் பார்க்க போகிறாரு. சோ அவர் போகிற வழியில என்ன பண்றாருன்னா, மெசேஞ்சஸ் அனுப்புறாரு. ஏசாவை பார்க்கணும், அவர்கிட்ட இந்த மாதிரி யாக்கோபு வரான்னு சொல்லி சிலர் அனுப்புவான். அவங்க போய் மெசேஜ் கொடுத்துட்டு ரிட்டர்ன் மெசேஜ் கொண்டு வருவாங்க. என்னன்னு கொண்டு வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, அப்பா இந்த செய்தியை நாங்க சொல்லிட்டோம். இப்ப ஏசா என்ன பண்றாருங்க, உங்க சகோதரன் 400 பேரோட உங்களை சந்திக்க வர வந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாருன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மாத்திரத்துல யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்துருது. காரணம் என்னன்னா, பல வருஷங்களுக்கு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்கள் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய அண்ணனுடைய வேஷத்தை போட்டு ஈசாக்கு கிட்ட என்ன பண்றாரு, ஏசாவுடைய வேஷத்தை போட்டு யாக்கோபு ஈசாக்கு கிட்ட இருந்து என்ன பண்றாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பா அம்மா சொன்னபடி அவர் சீரியா தேசத்துக்கு ஓடி போகிற அந்த காரியம் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் யாக்கோபுக்கு. காரணம் என்னன்னா, அன்னைக்கு ஏசா ஒரு தீர்மானம் பண்றான், ஒரு கோபத்துல சொல்லுகிறான், என்ன 2 முறை ஏமாத்திட்டான், இனி என்ன பண்ண போறான், அவனை உயிரோட வைக்க மாட்டேன் என்று சொல்லி எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கொன்று போடுவேன்னு சொல்லி இருப்பான். அதெல்லாம் யாக்கோபுக்கு ஞாபகம் வந்து இப்ப என்ன பண்றான், எங்க அண்ணன் 400 பேரோட வரான், அப்போ என்னுடைய கதை முடிஞ்சதுன்னு சொல்லி பயப்படுகிறதை பார்க்கலாம். அந்த பயத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க,
அவன் எல்லாரையும் அனுப்பிட்டு தனித்து அந்த ஒரு ஆற்றை கடந்து அந்த தனித்து ஒரு இடத்துல இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இரவுல போராடி கொண்டு இருக்கிறான். அவன் மனதுல போராட்டம். அவனுக்குள்ள என்ன, இங்க வந்து என் அண்ணன் வந்து 400 பேரோட வந்து என் குடும்பத்தை அழிக்க கூடாது, என் சந்ததி அழிக்க கூடாது, அழிச்சிருவானோங்கிற ஒரு பயத்தோட அவன் போராடி கொண்டார். he was already praying. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஜெபிக்கிறதை பார்க்கலாம். தேவ சமூகத்தை, ஆண்டவரே இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, ஆண்டவரே என் சகோதரன் கைக்கு என்ன தப்புவீங்கன்னு ஜெபிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க 32ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல பார்க்கலாம். ஆமென். அப்போது என்ன பண்ற, தனித்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறான். he didn't know. ஏன்னா அநேக நேரத்துல நம்முடைய வேதனைகள், நம்முடைய பலவீனங்கள், சில போராட்டங்கள் வரும்போது நம்ம பக்கத்துல யாராவது இருந்தாலும் இருக்கிறது போல உணராம தான் வாழுகிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வரோம். அந்த அளவுக்கு பெயின். யாக்கோபுக்கு ஒரு பெரிய வலிங்க, ஒரு பெரிய வேதனை, என்ன பண்றதுன்னு செய்யாது. 20 வருடங்கள் தன் மாமனார்கிட்ட கஷ்டப்பட்டு ராத்திரி பகலன் வேலை செஞ்சு தன் குடும்பத்தோட அவன் புறப்பட்டு வரும்போது இப்படி ஒரு செய்தி வரும்போது யோசித்து பாருங்க, அவனுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த இரவுல கூட உங்களுக்கு கூட ஏதாச்சும் ஒரு செய்தி, somewhere some message would have brought pain, deep pain in your heart. உங்க இருதயத்துல ஒரு வலியும் வேதனையும் கொடுத்திருக்கும். ஆமென். கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த இரவுல கூட உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். என்ன செய்யறது, என்ன நடக்க போகிறது, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது, இது எப்படி முடிய போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது, இப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே என்ன பண்ணி கொண்டு இருப்போம், குழம்பி போய் கலக்கத்துல ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா நீங்க இந்த இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை இந்த இடத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜேக்கப் வாஸ் அலோன். அங்க வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்து, when he was alone with the struggle of pain in his heart and mind. அப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோட போராடி. a man came. அங்க என்ன சொல்லுதுங்க, அன்னைக்கு நடக்குது. man wrestled with him until daybreak. யாரு என்னன்னு சொல்ல, but a man wrestled with him till daybreak. Amen. Hallelujah. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா, when you are alone struggling in your heart and mind, ஒருவர் இல்லைங்க. அங்க யாக்கோபுக்கு ஒருவர் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா இருக்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. he was so much pain in his heart and mind. அப்போ அந்த நேரத்துல somebody came to him. இந்த இரவுல கூட ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, when you are alone wrestling with something, ஏதோ issues of lifeல நீங்க போராடி கொண்டு இருக்கும் போது, never ever think you are alone. யாக்கோபு தனித்து இருந்தாங்க, but God was already there in that place. நீங்க தனித்து இருக்கிறீங்களா, உங்க போராட்டத்தின் நடுவுல இருக்கிறீங்களா, மன கிளேசத்தோட இருக்கிறீங்களா, அந்த கட்டத்துல அந்த இடத்துல உங்க தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், every time you think about God, remember that he is always with you. அவர் தேவன் சொன்னார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். இதோ உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து இருக்கிறேன் என்று சொன்னவர் அல்லவா. தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்னவர் அல்லவா. நீங்கள் அநாதை அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல என்று வாக்கு கொடுத்தவர் அல்லவா. Hallelujah. He knows your struggle, he knows your pain, he knows your அவருடைய தனிமை, loneliness எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஹalleluya, உங்களை விட்டு எங்கேயோ பல ஆயிரம் மைல் தூரத்துல இல்ல, இங்க யாக்கோபு தனித்து இருக்கும் போது அவன் அறியாத நேரத்துல அவன் புரியாத காரியம் ஒண்ணு நடக்குதுங்க. There was a man wrestling with him. அப்போ என்ன போராடினா எதுன்னு அதெல்லாம் விளக்கம் கொடுக்கப்பட்டில்ல. But one thing we can assume, அந்த போராட்ட யாக்கோபுக்குள்ள இருந்த போராட்டத்தை, யாக்கோபுடைய இருதயத்தில் இருந்த வேதனையை, he was just fighting and remove. இன்னைக்கு நமக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்குங்க. கர்த்தர் சொல்ல, let it loose.
ஆண்டவர் சொல்றார், விற்று கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா, உன் காலை தள்ளாட விடமாட்டாருன்னு சொல்லுவார். கர்த்தருடைய பலத்தை கருத்துக்குள்ள அடங்கிற அவர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி இருப்பாரு. எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடி அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஹல்லேலூயா எபிரேயர் 13:5 சொன்னபடி வாக்குத்தத்தங்கள் இருக்கும். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கும். பட் யூ வில் பி ஃபைட்டிங் அலோன். இது நடக்குமா நடக்காதான்னு ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகருக்குள்ள இப்படி ஒரு போராட்டம் மனசுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கும். பட் ரிமெம்பர் ஒன் திங், தேர் இஸ் a God. வானத்தையும் பூமியும் படைத்தவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்னவர் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில இருந்து நீக்க விரும்புகிறார். என்னன்னா, நீங்க போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டை மனதுல இருக்கிறதை he wants to just strip it out. உங்க வாழ்க்கையில இருந்து அவர் நீக்கி போட விரும்புகிறார். உள்ள இருக்கிற சந்தேகம், உள்ள இருக்கிற பயம், இருதயத்துல இருக்கிற கலக்கம், இது என்ன பண்ணுங்க, தேவனுடைய அற்புதத்தை கொண்டு வருவதற்கு தடையா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகளை நம்மளை அழிச்சிரும். ஹல்லேலூயா. நம்முடைய பயம் நம்ம முன்ன போக விடாது. It will just hindrance இருக்கும். So the first and foremost thing God wants to remove from each and every one, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த தேவையற்ற பயம், இந்த தேவையற்ற கலக்கம், இந்த தேவையற்ற கவலைகளை கர்த்தர் நீக்கணும்னா it's just not going to happen. அப்படி நடக்க போறதுல God himself had to do something. யாக்கோபுடைய வாழ்க்கையில அதை செய்து கொண்டார். அந்த இரவுல விடிய காலம் மட்டுமா? ஹல்லேலூயா. விடிய காலம் விடியும் அளவும் அவனுடனே போராடினாராம். யாக்கோபு போராடினு சொல்ல, ஹல்லேலூயா, ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினார். ஹல்லேலூயா. கீழே படிக்கும் போது இட் இஸ் காட் நமக்கு தெரிய வரும். ஆமென். பட் அந்த இரவுல ஈவன் டுடே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் போராடுகிறது எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட வந்து ஒரு யுத்தம் உங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னா, God wants to remove உங்களுக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசத்தை நீக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற கவலை, உங்களுக்குள்ள இருக்கிற பயம், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான சந்தேகமான காரியங்களை நீக்குவதற்கு கர்த்தர் என்ன பண்றாருங்க? Is always there. அவர் உங்களோடு இன்னைக்கும் போராடி கொண்டு இருக்கிறார். There are people listening. எனக்கு தெரியும் சில பேர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. Things are going, உங்க இருதயத்துல பல காரியங்கள் போய் கொண்டு இருக்கிறது. ரிமெம்பர், ஆண்டவர் அந்த இதுல என்ன சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, போராடின பிறகுதான் அவன் சொல்றான், போகட்டும், என்னை விட்டு விடுன்னு சொல்லுவாரு. ஆமென். இப்போ யாக்கோபு இது வரைக்கும் கலங்கி கொண்டிருந்தவன் என்ன பண்றாங்க? அவரை பிடித்து கொண்டவன் கேட்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆமென். அப்போ அந்த விடிய காலையில யாக்கோபுக்கு ஒரு தெளிவு வருதுங்க. என்ன நடந்திருக்கும்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட வேதனை கூட்டார். ஏன் கர்த்தர் வந்தாரு? அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆமென். யாக்கோபு மறந்து போயிருக்கலாம். ஆதியாகமம் 28 அவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யுமலும் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னதை யாக்கோபு மறந்திருக்கலாம். ஆனா தேவன் மறக்கல. இந்த யாக்கோபை கொண்டுதான் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்க போகிறது. தேவன் மறக்கல. டுடே இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கூட தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் மறந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். You would have forgotten the promises of God. You would have forgotten the comfort. ஆண்டவருடைய ஆறுதலான காரியங்களை நீங்க மறந்து போய் குழப்பத்துல பயத்துல இருக்கலாம். Tonight God assures you, தேவன் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறார். என்னன்னுங்க? Hallelujah. He is removing everything. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை அவர் நீக்கி போடுவதற்காக அவர் உங்க சமூகத்துல உங்க தேவ பிரசன்னத்துல உங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். God wants to remove every unwanted stuffs. அந்த தேவன் கிரியை செய்ய முடியாத தடையா இருக்கிற காரியங்களை அவர் எடுத்து போடுவதற்காக அவர் இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார். Will you allow God? அவரே வந்தாருங்க. யாக்கோபு கூப்பிடல, அவன் கலங்கி போயிருக்கிறான். Hallelujah. A man came and wrestled with him. Amen. God sent someone. யாரையோ ஒருத்தர் அனுப்புனாரு. Just go fight with. ஏன்னா யாக்கோபால விட முடியாத காரியங்கள்.
எத்தனையோ காரியங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப அவன் சொல்ற எல்லாத்தையும், இப்ப அவன் சொல்றான், என்னை ஆசீர்வதித்தால் அவளை போக விட மாட்டேன்னு சொல்லும் போது, அப்பொழுது அந்த போராடினவர் கேட்பார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. யாக்கோபு. யாக்கோபு அது வரைக்கும் போராடினவன் என்னாச்சுங்க, அவனுக்குள்ள இருக்கிற கலக்கத்துல எல்லாம் மறந்து போனான். இப்பதான் அவன் வாயை திறந்து பேசுறாங்க. என்னன்னு? ஹல்லேலூயா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட. அவன் பேச ஆரம்பித்த போதுதான் கூட வந்தவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. அப்ப அவன் சொல்றான், அந்த வந்தவர் சொல்றாரு, இனிமேல் உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல், you are being called as Israel. ஏன்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. Hallelujah. Hallelujah. He was called, his name was changed. பழைய மனிதனுடைய பழைய மனிதன் கலைக்கப்பட்டான், புதிய மனுஷனாக அங்கே யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டான். Hallelujah. Even tonight, you may be fighting for yourself. உங்களுக்குள்ள நீங்களே யுத்தம் செய்து கொண்டார்கள். God says, இந்த யுத்தம் உன்னுடையதல்லப்பா, இது கர்த்தருடைய யுத்தம். God wants to fight your battles. Just leave it into God. யாக்கோபு நினைச்சது ஒண்ணு கூட நடக்கல தெரியுங்களா? அவன் பயந்தபடி நடக்கல. ஏசா ஓடி வருகிறான். அவன் 400 பேரோட ஏசா வருகிறான். வந்து என்ன பண்றாங்க? அவனை கட்டி தழுவுகிறான், அழுவுகிறான், அழுது சொல்றான், எனக்கு எதுப்பா? அவன் மறந்து போனான். எப்போவே அந்த வைராக்கெல்லாம் ஏசா மறந்து போனான். அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அழுது அவன் கேட்கிறான், இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா சொத்து இருக்கிறது. இல்ல ஐயா, அண்ணா, உங்களுக்கு கண்ணுல எனக்கு தயவு கிடைக்கணும்னு இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன். எத்தனை அருமையான ஆண்டவர் பாருங்க. Every fear of Jacob was changed. அவருடைய பயமும் கலக்கமும் அவன் வேதனை அடைந்து ஒண்ணு கூட நடக்காதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி போட்டது இந்த இடத்துல பார்க்கலாம். அவன் நினைச்சது, இந்த இரவுல என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு செய்தி? நீங்க பயப்படுகிற காரியம் நடக்காது, நம்பிக்கையா இருங்க. நீங்க இப்படி நடந்துருமோன்னு பயந்து கொண்டு இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக்க வந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நான் வாய்க்காமலே பண்ணுவேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். So tonight just trust in him, believe in him. அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல முழு நம்பிக்கை வைங்க. Hallelujah. He is a God. அவர் உங்களுக்குள்ள if you just allow God, ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும், தேவனுக்கு தெரியும். நீங்க அவர் கையில நீங்க இன்னைக்கு இரவுல விட்டு கொடுப்பீங்கன்னா தேவையில்லாத எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு ஒரு புது மனுஷனாக, புது மனுஷியாய் மாற்றி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். Amen. May God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. Amen. Hallelujah.